ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஷன் ஷாப்ல இந்த மாசத்துக்கான நான் பொருள் வாங்கிட்டேன். அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் ரிவ்யூ பண்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஷன் ஷாப்ல பொருள் வாங்குறதுக்கு வந்து நம்மகிட்ட ரேஷன் கார்டு இருக்கும். நியூவா மேரேஜ் ஆனவங்க வந்து நீங்க ரேஷன் கார்டு அப்ளை பண்ணீங்கன்னா, 1 மந்த்துக்குள்ள உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்துரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த பொருள் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரேஷன் ஷாப்புக்கு போகும்போது வந்து ரூ. 100 கொண்டு போணும். இந்த பொருளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 95 கிட்ட வந்து வரும். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு சமையல் எண்ணெய் குடுக்குறாங்க. இது வந்து பாம் ஆயில் 1 லிட்டர் குடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து துவரம் பருப்பு வந்து 1 கிலோ குடுக்குறாங்க. இந்த பருப்பு பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு 2 விசில் விட்டாலே வந்து இது வேகமா வெந்து வந்துரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, ஒயிட் சுகர் வந்து குடுக்குறாங்க. வெள்ள சர்க்கரை. இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 1 கிலோ அந்த அளவுக்கு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, என்னோட ரேஷன் கார்டு வந்து எங்க ஃபேமிலில வந்து நாங்க 3 பேர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால எங்களுக்கு வந்து டோட்டலா வந்து 15 கிலோ அரிசி வரும். ஆனா நாங்க பார்த்தீங்க அப்டின்னா, 10 கிலோ வந்து புழுங்கல் அரிசி வாங்கிட்டு, பேலன்ஸ் வந்து 5 கிலோவுக்கு வந்து 2 1/2 கிலோ கோதுமை மாவும், 2 1/2 கிலோ வந்து பச்சரிசி வாங்கிக்குவோம். கோதுமை மாவு பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம நல்லா கழுவி காய வச்சு மில்லுல குடுத்து அரைச்சு எடுத்துக்கலாம். மில்ல அரைக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, 1 கிலோவுக்கு வந்து சில இடத்துல ரூ. 10, ரூ. 20, ரூ. 30 அந்த மாதிரி சொல்லி 1 கிலோவுக்குன்னு சொல்லி எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, பச்சரிசி பார்த்தீங்க அப்டின்னா, நான் 2 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். பச்சரிசி வந்து நான் இட்லி ஆட்டுறக்கு வந்து நான் எப்பயுமே வந்து இந்த பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே நல்லாவே இருக்கும். இல்ல நீங்க இடியாப்பம், புட்டு அது மாதிரி செய்றீங்க அப்டின்னா, இந்த பச்சரிசி நல்லா கழுவி காய வச்சுட்டு மில்லுல கொண்டு போய் அரைச்சீங்க அப்டின்னா, அத நீங்க வந்து இந்த இடியாப்பத்துக்கு அதுக்கு மாரிலாம் வந்து நீங்க சமைச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரேஷன் அரிசி. எனக்கு பார்த்தீங்க அப்டின்னா, நாங்க 3 பேர் ஆட் பண்ணியிருக்கனால, எனக்கு வந்து 10 கிலோ ரேஷன் அரிசி தான் கிடைக்கும். நான் இந்த அரிசிய பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து இட்லி ஊத்துறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். நல்லாவே வந்து இட்லி, தோசைக்கெல்லாம் வந்து இந்த அரிசி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நாங்க 3 பேர் இருக்கறனால, எங்களுக்கு வந்து 15 கிலோ அரிசி குடுக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ உங்க வீட்ல வந்து 4 பேர், 5 பேர் இல்ல 6 பேர் இருக்கிறாங்க அப்டின்னா, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ பொறுத்து இந்த அரிசி கிலோ வந்து உங்களுக்கு அதிகமா குடுப்பாங்க. அவ்வளதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாசத்துக்கான ரேஷன் பொருள் வந்து எனக்கு அவ்வளதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா, லைக் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.